இந்த வீடியோவில் நம்ம புதுசாக வந்திருக்க குரூப் 4 சிலபஸை பேஸ் பண்ணி தமிழில் இருக்கக்கூடிய சிலபஸ்லேருந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர போகிறோம். இந்த ஒரு வீடியோ போதும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த தன்வினை, பிறவினை, அதுக்கப்புறம் செய்வினை, செயல்பாட்டு வினை, இந்த 4த்துக்கும் இந்த ஒரு வீடியோ போதும். இந்த ஒரு வீடியோவிலேருந்தே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 4 கேள்வி வரும். ஸோ அந்தளவுக்கு நம்ம டெப்த்தாக தான் இது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செய்வினை, செயல்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, அலகு 3ல் எழுதும் திறனில் இந்த டாபிக் இருக்குது. இந்த 3 டாப்பிக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதோட எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கேட்டிருக்காங்க இந்த சிலபஸ் பேஸ் பண்ணிங்கிறத அப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம ஸ்கூல் புக்கில் 9th புக்கில் இருக்கும், அது வரைக்கும் பார்த்தாலே போதும். மொத்தமாக வந்து ஒரு 20 எக்ஸாம்பிள் கிட்டே இருக்கும். அது பார்த்தாலே போதும். மேக்ஸிமம் அந்த எக்ஸாம்பிள்ஸே தான் அப்படியே வந்து நம்ம எக்ஸாமுக்கு வரும். அது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நம்ம காட்டுவோம் வீடியோவில். அதை பார்க்கும்போது உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட்டை முதல்ல வந்து நம்ம பார்த்துருவோம். இது நமக்கு 9th புக்கில் கொடுத்துருக்காங்க. தன்வினை, பிறவினை அப்படிங்கிற டாப்பிக்கும் செய்வினை, செயல்பாட்டு வினையும் அடுத்த பேஜில் இருக்கும். அது நம்ம பார்த்தாலே போதுமானது. இங்கே நம்ம ஃபஸ்ட்டு வந்துடுவோமே. நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பந்து உருண்டது அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்களா. ஸோ பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினை, உருட்ட வைத்தான் அப்படிங்கிறது பிறவினை. இங்கே நமக்கு இதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும். எழுவாய்னா என்ன, ஒரு சென்டென்ஸில் யாரை பற்றி பேசுகிறாங்களோ அந்த சப்ஜெக்ட் தான் வந்து எழுவாய். பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினையும் சொல்லியிருக்காங்க. எதை பற்றி பேசுகிறாங்க, பந்தை பற்றி பேசுகிறாங்க. பந்து உருண்டது, அந்த பந்தே தான் உருண்டு போச்சு அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ எழுவாய் செஞ்ச வினை உருண்டது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இது வந்து தன்வினை. இப்போ அப்படியே அடுத்து இங்கே வந்துடுங்க. பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, பிறவினையை பற்றி சொல்லியிருக்காங்க. எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை. அதாவது அந்த சென்டென்ஸ் இருக்கக்கூடிய சப்ஜெக்டு அந்த வேலையை தானாக செய்யாமல் இன்னொருத்தரை செய்ய வச்சாங்கன்னா அது வந்து பிறவினை. அவ்வளோதான். பிறரை செய்ய வைக்கிற வினை பிறவினை அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா. இப்போ நம்ம அதை பேஸ் பண்ணி வந்து கீழே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஷார்ட்கட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது நம்ம பார்த்துக்கிறது நல்லது தான். பிறவினைகள் வி, பி போன்ற விகுதிகளை கொண்டும் செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகள் கொண்டும் உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இதை ஜஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மைண்டில். நம்ம உள்ள சென்டென்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாகவே வந்து புரியும். இப்போ இங்கே பாருங்களேன், தன்வினைக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அவன் திருந்தினான், அவர்கள் நன்றாக படித்தனர். இதில் அவன் திருந்தினான் சப்ஜெக்ட் வந்து எழுவாயின் வந்து அவன் அப்படிங்கிறது தான். அவன் திருந்தினான்னு வந்து அவனை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவன் செஞ்ச செயல் தான் இது. ஸோ அதனால் இது வந்து தன்வினை. அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், அவங்க செஞ்ச வேலையை சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படிங்கிறதும் தன்வினை தான். இப்போ அப்படியே கீழே வந்துடுவோம். அவனை திருந்த செய்தான். ஃபஸ்ட்டு இருக்க சென்டென்ஸை இதையும் நல்லா கம்பேர் பண்ணிக்கோங்க. அவன் திருந்தினான் அப்படின்னா அவன் செஞ்ச வேலை. அவனை திருந்த செய்தான். ஸோ அவன் திருந்தினான், ஆனால் அதை செய்ய வச்சது இன்னொருத்தன் செய்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து பிறவினை, பிறரை செய்ய வச்ச செயல் இது. சரிங்களா. இப்போ அப்படியே இங்கே வந்து பார்த்துருங்க. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். மகன் தான் படித்து, ஆனால் படிக்க வச்சது வந்து தந்தை. ஸோ இன்னொரு எழுவாய் எங்கள் இடத்துல இருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து பிறவினை. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். பள்ளிக்கு புத்தகங்களை வர வச்சார், இன்னொருத்தர் அந்த வேலையை செஞ்சார். ஸோ பிறவினை. இந்த எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தான் அப்படியே நமக்கு கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கும். நம்ம அடுத்து செய்வினை, செயல்பாடு வினை பார்த்துட்டு அப்படியே நம்ம ரீசெண்ட் டைமில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸை பார்க்க போகிறோம். அதை பார்த்தீங்கன்னால உங்களுக்கு புரியும். இந்த ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எத்தனை தடவை வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்ப்பீங்க. அடுத்து செய்வினை, செயல்பாட்டு வினை அப்படிங்கிறத பற்றி சின்னதாக ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை. அதாவது செய்பவரை முதன்மைப்படுத்தியே இருந்துச்சுன்னா அது செய்வினை. செயல்படும் பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயல்பாட்டு வினை அப்படின்னு 2 விதமாக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதுக்கும் வந்து கீழே சின்ன விளக்கம் ஒன்று கொடுத்துருப்பாங்க, சில ஷார்ட்கட்ஸை. படு என்னும் துணை வினை சொல் செயல்பாட்டு வினைத்தொடரில் சேர்ந்து விடுகிறது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ வந்து படுங்கிற வார்த்தை வருதோ, நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு அதை சொல்கிறேன், உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து புரியும். அந்த இருந்ததுனாலே கன்ஃபார்மாக அது வந்து செயல்பாட்டு வினை தான். சரிங்களா. கீழே வந்து படுங்கிறது மாதிரியே வந்து சில வார்த்தைகளை கொண்டு முடியும்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஆயிற்று, போயிற்று, ஆயிற்று, போயிற்று, போன்று,
முதலான துணை வினைகள் செயல்பாட்டு வினைகள் உருவாக்கப்படுகின்றன. ஸோ இது ஜஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நமக்கு தன்வினை பிரிவினை பொறுத்த வரைக்கும் சரி கொஞ்சம் பசங்கள் வேறு மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருந்தாங்களா, அதே மாதிரி வந்து ஹோட்டலில் அப்பாவும் பொண்ணும் சாப்பிட்ற மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சில சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம எக்ஸாம்பிள் டேரெக்டாக வந்து போயிடுவோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, அப்பா சொன்னார் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ். செய்வினை தொடர். சொன்னது யார், அப்பா, அவ்வளோதான். ஸோ யார் சொன்னாங்களோ அவங்களே சென்டென்ஸில் முக்கியமான ஆளாக இருந்தாங்கன்னா அது செய்வினை. தோசை வைக்கப்பட்டது, யாரால் வைக்கப்பட்டது அப்படிங்கிறதுல எதுவுமே சொல்லலை. ஸோ தோசைக்கு தான் இங்கே வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல செயல்படும் பொருளுங்கிறது தோசை, சரிங்களா? ஸோ பொருளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ செயல்பாட்டு வினை. இது மாதிரி அடுத்த கீழே கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பாட்டு பாடுகிறாள். ஸோ அவள் வந்து பாட்டு பாடுறா அப்படின்னு டேரெக்டாகவே வந்துடுச்சு. பாட்டு பாடப்பட்டது, யாரால் பாடப்பட்டது, யாரோ ஒருத்தரால் பாடப்பட்டது, இன்னொருத்தவங்க இருக்காங்க. ஆனால் இங்கே பாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பட்டதுங்கிற மாதிரியான வார்த்தை வந்ததுனாலே வந்து செயல்பாட்டு வினை தான், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இங்கேயே நமக்கு வந்து 1 2 3 4 எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த 4த்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது இங்கே வந்துடுவோம். நமக்கு இங்கே மேலே வார்த்தை சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, படு அப்படிங்கிறது மாதிரியே வந்து உன், பெரு முதலான துணை வினைகள் அமைகின்றன. அவற்றை போலவே வந்து ஆயிற்று, போயிற்று, போனது முதலான துணை வினைகள் செயல்பாட்டு வினைகளை உருவாக்குகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 எக்ஸாம்பிளும் வந்து பார்த்துக்கோங்க. கோவலன் கொலை உண்டான். அடுத்து ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. இங்கே பட்டது வந்து சொன்னீங்களா. ஸோ பட்டது வந்தாலும் பெருமை செயல்பாட்டு வினை தான். அது இல்லாமல் இந்த ஆயிற்று போயிற்றுங்கிறத பேஸ் பண்ணி வீடு கட்டி ஆயிற்று, சட்டி உடைந்து போயிற்று, பணம் காணாமல் போனது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த 5 சென்டென்ஸுமே வந்து செயல்பாட்டு வினை தான். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பயன்பாட்டு தொடர்கள்னு சொல்லி ஒரு பேராஃப் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு அப்படியே ஒன்று கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம்பிள்ஸோடு இருக்கும். அந்த எக்ஸாம்பிள்ஸை அப்படியே வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். தன்வினை தொடருக்கு ஃபஸ்ட்டு அப்துல் நேற்று வந்தான். அவன் தான் வந்தான், ஓகேங்களா? ஸோ இன்னொருத்தர் அவன் வர வைக்கல, அவனே தான் அந்த செயலை செஞ்சான். ஸோ அதனால் அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்வினை தொடர். பிறவினை தொடருக்கு இங்கே வந்துடுவோம். அப்துல் நேற்று வர வைத்தான், யாரோ ஒருத்தர் வர வச்சுருக்கான். ஸோ இன்னொருத்தர் அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து பிறவினை தொடர். செய்வினை தொடர். கவிதா உரை படித்தாள் அப்படிங்கிறது யார் படித்தா, கவிதா தான் படித்தா. எழுவாயையும் முன்னிலைப்படுத்தியே இருக்குது, சரிங்களா? ஸோ அது வந்து கவிதா உரை படித்தாள்ன்றது செய்வினை தொடர். செயல்பாட்டு வினை உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இல்லை உரை தான் செயல்படும் பொருள் தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால் இது செயல்பாட்டு வினை. பெரும்பாலும் இங்கே பட்டதுங்கிறத பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உடன்பாட்டு வினை தொடர். குமரன் மழையில் நனைந்தான் அப்படிங்கிறது, சரிங்களா? இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எதிர்மறை வினை தொடர். குமரன் மழையில் நனையவில்லை, அப்படி எதிர்மறையாக சொல்லிட்டாங்க. ஸோ எதிர்மறை வினை தொடர். அது செய்தி தொடர். என் அண்ணன் நாளை வருவான், நாளைக்கு வருவாங்கிற ஒரு செய்தியை வந்து சொல்லுது. ஸோ செய்தி தொடர். உணர்ச்சி தொடர். எவ்வளோ உயரமான மரம், ஆச்சரியக்குறி பெரும்பாலும் உணர்ச்சி தொடரில் இருக்கும். அதை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வினா தொடரில் வினா இந்த கொஷின் மார்க் சிம்பிள் வந்து இருக்கும், சரிங்களா? உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் அப்படிங்கிற வினா எழுத்து கொண்டு வந்திருக்கு. ஸோ அது வந்து வினா தொடர். கட்டளை தொடர். பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை, சரிங்களா? அதை வந்து நம்ம செய்தி தொடராக சிலர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறவங்க, அப்படி வரக்கூடாது. அது வந்து ஒரு ஆர்டர், ஓகேங்களா? ஸோ வந்து பூக்களை பறிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பெயர் பயனிலை தொடர். இது நாற்காலி, அவன் மாணவன், ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது படித்தாலே போதும். ஸோ இப்போ நம்ம அடுத்தது நம்ம லாஸ்ட்டாக கேட்டிருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எந்த அளவுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நடந்த கொஷின் பேப்பர்ஸில் நிறைய இந்த வாக்கிய வகைகள் வந்து வந்திருக்கும். அதிலேருந்து கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு சாம்பிள் எடுத்துருக்கும். பெரும்பாலும் ஒரு கொஷின் பேப்பரில் 3 இல்லை 4 கொஷின்ஸ் வந்து வந்துடும். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் தான் வந்திருக்கும். நீங்கள் நல்லா பாருங்களேன். கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது. இது வந்து இங்கே பட்டதுங்கிறது வந்ததுனாலே வந்து செயல்பாட்டு வினைங்கிறது நான் சொல்லியிருப்பேன். இதுவும் நம்ம ஸ்கூல் புக்கில் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான், அப்படியே நமக்கு எக்ஸாம்பிளாக வந்திருக்கு. அடுத்தது இப்படியே வந்துடுங்க. பிரிவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், வர வச்சாங்க, இன்னொருத்தர் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பிறரை செய்ய வச்சது. ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க அதே எக்ஸாம்பிள் தான், பிறவினைத்தோட வாக்கியம். அடுத்தது அவன் திருந்தினான். தன்வினை, அவனே திருந்திட்டான், ஓகேங்களா? அந்த இழுவாய் செஞ்ச செயல் தான் அது. ஸோ தன்வினை, இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்கின்ற நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான். அடுத்து இங்கே பாருங்கள். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. இந்த பட்டதுங்கிறது வந்து நல்ல செயல்பாட்டு வினை சொன்னோன்னா, ஸோ அதை பற்றி ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ரொம்ப வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகலாம் வேண்டாம். அடுத்தது எவ்வகை வாக்கியம் என்ன கண்டெழுதுக அப்படின்னு சொல்லிட்டு, கிளி பழத்தை கொத்தி தின்றது. இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதில் இன்னும் விளைவு வாக்கியமும் பிறவினை வாக்கியம் செயல் வாக்கியம்லாம் இல்லை. இது வந்து ஒரு செய்தியை சொல்லுது. ஸோ இது வந்து செய்தி வாக்கியம், சரிங்களா?
அடுத்தது மழை பெய்தால் நெல் விளையும் அப்படிங்கிறது ஒரு செய்தி வாக்கியம். மழை பெஞ்சு நெல் விளையுங்கிற செய்தியை வந்து அது நமக்கு சொல்லுது. இதில் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கோ விளைவு வாக்கியமோ எதுவும் இல்லை, இதில் எந்த கேள்வியும் இல்லை. ஸோ ஆப்ஷனை வச்சு நம்ம ஈஸியாக இதை வந்து செய்தி வாக்கியம்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்படியே இங்கே அடுத்தது பாருங்கள். தன்வினை தொடரை கண்டறிக. அகமது நேற்று வந்தான். அவன் வந்த செயலை, எழுவாய் செஞ்ச செயலை தான் இது சொல்லுது. ஸோ இது வந்து தன்வினை. அப்பா நேற்று வருவித்தார். எவ்வளோ உயரமான மரம், பூக்களை பறிக்காது நம்ம பார்த்தோம் கட்டளை தொடர். அப்பா நேற்று வருவித்தார் அப்படிங்கிறது வந்து அப்பா வேற யாராவது ஒருத்தர் வர வச்சிருக்காரு. ஸோ இது வந்து பிறவினை. எவ்வளோ உயரமான மரம் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இது எதுவுமே வந்து மற்ற ஆப்ஷன் எதுவும் தன்வினை கிடையாது. இது ஒன்று தான் இது தன்வினை. ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து கவிதா உரை படித்தால். இது வந்து செய்வினை ஓகேங்களா. இது வந்து எதிர்மறையான விஷயம் எதுவும், ஆப்போசிட்டான வார்த்தை எதுவும் இல்லை. செயற்பாட்டு வினைனா ஆள் பட்டது இது மாதிரியான வார்த்தைகள் வந்துருக்கணும். ஸோ அதுவும் இது இல்லை. பிறவினைனா படிக்க வைத்தால், இன்னொருத்தரை படிக்க வச்சாங்கன்னா தான் பிறவினை. ஸோ இது வந்து அவங்களே செஞ்ச வினைன்றதுனால செய்வினை. சரிங்களா. எழுவாய் செய்த ஒரு செயல், எழுவாய் தான் முன்னிலைப்படுத்தியிருக்கு. அடுத்தது அப்துல் நேற்று வருவித்தான். இதை பார்த்தாலே நமக்கு சொல்லிட்டோம். இந்த வருவித்தான்ற வார்த்தை வந்ததுனாலே பெரும்பாலும் பிறவினை தான். சரிங்களா. அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு எக்ஸாம்ஸ்க்காக எடுத்து நம்ம காமிச்சிருக்க கொஷின்ஸ். ஸோ நீங்கள் நம்ம புக்கில் இந்த வீடியோவில் காமிச்ச அந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் படிங்க. கம்பல்சரி வந்து ஒரு 3லேருந்து 4 கேள்வி வந்து இந்த வாக்கிய வகையிலேருந்து வரும். அந்த 4 மார்க்கை வந்து நம்ம கண்டிப்பாகவே வந்து எடுத்துருவோம். சரிங்களா. ஸோ வாக்கிய வகைகள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அது முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறோம். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.